ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 56 அதிகாரம் 6 வசனம் முதல் 12 வசனம் வரை. கர்த்தரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் வேத வசனங்களை படித்து அதை கற்றுக்கொண்டு அதன்படி எல்லா செயல்களையும் செய்து பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்களை பார்த்து, அப்படி கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்யாமல் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு இச்சைகளின்படி வாழ்ந்து பாவம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, எல்லாவித ஊழியக்காரர்களுக்கும் என்ன நடக்கும், கர்த்தருடைய கோபம் எப்படி வரும் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று தியானிப்போம். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும். கர்த்தரை சேவிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்க வேண்டும். கர்த்தரை சேவிப்பது என்றால் கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய வேலைகளை செய்வது. கர்த்தருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில், தேவ ராஜ்யம் உலகத்தில் கட்டப்பட, இந்த பூமியில் கட்டப்பட நாம் உழைப்பது, உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து நேசத்தோடு வாழ்ந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கும், அவருக்கு ஊழியக்காரராய் இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து அப்படி கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கும், என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்கள், கர்த்தரிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு பரிசுத்தமாய் ஆசரிப்பவர்கள், இப்படிப்பட்ட அந்நியர்கள், இஸ்ரவேலர் அல்லாத மற்ற ஜனங்கள், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். எப்படி ஆசீர்வதிப்பார்? என்னென்னலாம் செய்வார்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவர்களுக்கு கொடுப்பார் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து நித்திய ஜீவனுக்கு அவர் கொண்டு போவாராம். அந்நியர்களாய் இருந்தாலும் இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்கள் பரலோகத்திற்கு கொண்டு போகப்படுவார்கள். நித்திய ஜீவன் கிடைக்கும். பரலோகத்திற்கு கர்த்தரிடத்தில் போய் சேரலாம். அக்னி கடலுக்கு தப்பித்து கொள்ளலாம். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். கர்த்தருடைய ஜெப வீடு பரலோகத்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் போய் சேர்ந்து சந்தோஷமாய் இருப்போம். மகிழ பண்ணுவேன். நம் மனம் சந்தோஷம் அடையும்படி, சந்தோஷமாய் வாழும்படி கர்த்தர் செய்வார். அவர்களுடைய சர்வாங்க தகன பலிகளும் அவர்களுடைய பலிகளும் என் சந்நிதியில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். நாம் செலுத்தும் பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நாம் யார் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாரோ அவர்கள் செலுத்தும் பலிகளை தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆதியிலே ஆபேல் ஐயாவின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அவர் செலுத்தின பலியை ஏற்றுக்கொண்டார். காயினின் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், காயின் துன்மார்க்கராய் இருந்தார். அதற்கு அடையாளம், கொலைகாரனாய் இருந்திருக்கிறார், கொலை செய்திருக்கிறார். இதுவே நமக்கு அடையாளமா இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் துர்க்குணத்தோடு கர்த்தரை நேசிக்காமல் செலுத்தின அந்த பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபிலேயாவின் பலியை ஏற்றுக்கொண்டார். அவர் அன்பு கூர்ந்தார். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து முதற் பலனை தெரிந்து கொண்டு சிறந்ததை, தன் மந்தையில் இருந்த சிறந்ததை எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் ஆபிலேயா அன்போடு கூட காணிக்கை செலுத்தினார், பலி செலுத்தினார். அந்த பலியை கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். அந்த அன்பு அங்கு இருந்தது. அதனால்தான் அப்பொழுது அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்மை நேசித்தால் கர்த்தர் நம் காணிக்கைகளையும் நம் பலிகளையும் ஏற்றுக்கொள்வார். நாம் ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். நாம் முதலில் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதே முக்கியம். அதன் பின்புதான் காணிக்கை செலுத்துவதை யோசிக்க வேண்டும். காணிக்கை மட்டும் செலுத்திவிட்டு
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவர் எதை விரும்புகிறார் என்று தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நம் காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. நம் பலிகளும் அங்கீகரிக்கப்படாது. நாம் ஜெபத்தில் உட்கார்ந்து மணிக்கணக்காக ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் நாம் முதலில் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்போடு கூட நாம் நேசித்து உண்மையான இருதயத்தில் இருந்து நாம் நன்றி உள்ளவர்களாய் நாம் செலுத்தும் பலிகளை தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும். நமக்கு அதன் பெயர் கொடுக்கப்படுகிறது. ஜெப வீடா இருக்கும். கர்த்தரை நோக்கி நாம் பேசுகிற வார்த்தைகளே ஜெபமாய் இருக்கிறது. கர்த்தரோடு பேசி பழகும் வீடாய் இருக்கும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர். இஸ்ரவேல் தேசத்தில் தள்ளப்பட்டவர்கள், வெளியில் துரத்தி விடப்பட்டவர்கள், தேசத்தை விட்டு விலகி ஓடி போனவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை சேர்க்கிற கர்த்தராய் இருக்கிறார். அப்படி எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள், இன்று உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் எல்லா தேசங்களிலும் இஸ்ரவேலர் இருக்கிறோம். நாம் எல்லாரும் இஸ்ரவேலராய் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நமக்கு தெரியாது புறஜாதியாரா இஸ்ரவேலரா என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை இஸ்ரவேலராய் இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. உலகெங்கும் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க அப்படிப்பட்டவர்களை தள்ளுண்டவர்களை இஸ்ரவேலில் சேர்க்கிற தேவன், அவர் அப்படி செய்கிறவர். அப்படி நம்மையும் கூட்டி சேர்ப்பார் தம்மோடு ஜனத்தோடு கூட. இது இஸ்ரவேல் தேசத்தையும் குறிக்கிறது, பரலோகத்தையும் குறிக்கிறது. எல்லோரும் பரலோகத்திற்கு நம்மை கூட்டி சேர்ந்து கொள்வார் என்று இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலில் இன்னும் ஜனங்களை நான் சேர்ப்பேன், தம்முடைய ஜனமாக ஜனங்களை ரட்சித்து மீட்டுக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது ரட்சிப்பையும் குறிக்கும். இஸ்ரவேல் தேசத்தில் தள்ளப்பட்ட வெளி தேசங்களில் இருக்கிற இஸ்ரவேலரை மீண்டும் அழைப்பதையும் குறிக்கும். ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் மனம் திரும்பி கிறிஸ்தவர்களாகி பரலோகம் சேர்வதையும் குறிக்கும். இரண்டு பொருளும் உண்டு. இப்படியாக கர்த்தர் அவரை சேர்ந்து அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். அவர் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர். அடுத்ததாக கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை குறித்து, அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஊழியக்காரர்களை அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்து கொண்டு தங்கள் சுய இச்சையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஊழியர்கள், பொது ஜனங்கள் அல்ல, ஊழியர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மேல் கோபம் கொண்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன என்று கவனிப்போம். வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே, சகல காட்டு மிருகங்களே வாருங்கள் என்று அழைக்கிறார். நாட்டில் உள்ள மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாரும் வாருங்கள், பட்சிக்க வாருங்கள் என்று அழைக்கிறார். இது கர்த்தருடைய கோபத்தினால் சொல்லுகிற வார்த்தை. மிருகங்களை பார்த்து அழைக்கிறார். நீங்கள் எல்லாம் வந்து சாப்பிட வாருங்கள், பட்சித்து போடுங்கள் என்று கூப்பிடுகிறார். அவனுடைய காவற்காரர்கள் எல்லாம் ஒன்றும் அறியாத குருடர்கள். இஸ்ரவேலை காவல் காக்க கர்த்தர் வைத்த ஜனங்கள், இஸ்ரவேலை காக்க வேண்டியவர்கள், அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் குருடர்களாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் கண் பார்வை இல்லாதவர்கள் அல்ல, அப்படி அல்ல. மனம் குருடாய் இருக்கிறது. மனதில் கர்த்தரை நேசிக்காமல், அவருக்கு கீழ்ப்படியாமல், உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உணர்வற்றவர்களாய், கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இவர்களுக்கும் தொடர்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். கர்த்தர் எங்கே என்றால் எங்கே என்று கேட்பார்கள், அவர்களும் கேட்பார்கள். அப்படிப்பட்ட கர்த்தரை அறியாத கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். உலகத்தில் பார்க்கும் போது அவர்கள் பெரிய ஊழியக்காரர்களாய் தெரியலாம், ஆனால் கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள், அவர்கள் குருடர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கோபப்பட்டு பேசுகிறார். அப்படிப்பட்ட ஜனங்கள் கண் பார்வை இல்லாதவர்கள், உணர்வற்றவர்கள், நன்மை தீமை தெரியாமல் இருக்கிறார்கள் என்று பொருள். கர்த்தருடைய செயலுக்கும் மனிதனுடைய செயலுக்கும் பொல்லாத ஆவிகளின் செயலுக்கும் வித்தியாசம் அறியாமல் இருக்கிறார்கள். நன்மை தீமை தெரியாமல் இருக்கிறார்கள். பார்வையற்றவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் கோபப்படுகிறார். அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் என்று சொல்லுகிறார்.
மிகவும் கடினமான வார்த்தைகளை கர்த்தர் இங்கு கோபப்பட்டு சொல்லுகிறார். அவருடைய கோபம் பயங்கரமாய் இருக்கிறது தம்முடைய ஊழியக்காரர்களின் மேல். அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற தவறான ஊழியர்களை பார்த்துதான் கர்த்தர் கடிந்து கொள்கிறார். ஒரு ஊமையான நாய் இருக்கிறது என்றால் அதால் குலைக்க முடியாது. அதனால் என்ன பயன் உண்டு? அப்படி பயனற்றவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை பிடித்து கொண்டும் புகழுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை இது. நாம் இப்படிப்பட்டவர்களா இருந்து விடக்கூடாது. புகழ்ச்சியை விரும்புகிறவர்களாகவோ பணம் சம்பாதிப்பதை நோக்கமாக வைத்துக் கொண்டோ ஊழியம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் இப்படியாக கடிந்து கொள்கிறார். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இது எச்சரிப்பாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்தி தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், சோம்பலாய் தூங்கிக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், அதாவது சுகபோகமாய் வாழ நினைப்பவர்கள், வசதியாக வாழ வேண்டும், ஊழியம் செய்தோம், பணம் சம்பாதித்தோம், வசதியான வாழ்க்கை வாழ்ந்தோம், நம் குடும்ப காரியங்களை கவனித்தோம், பிள்ளைகளை படிக்க வைத்தோம், அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுத்தோம் என்று உலக வாழ்க்கை போலவே வாழ்வது. நாம் ஊழியர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும், கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று கேட்டு தெரிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற உணர்வில்லாமல் இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நித்திரை பிரியர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பொருள் சுகபோக வாழ்க்கை வாழ தன் சுயநலத்திற்காக ஊழியத்தை பயன்படுத்திக் கொள்கிறவர். திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாலும் திருப்தி அடையாமல் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் பெரியதாய் சம்பாதிக்க வேண்டும், புகழ் அடைய வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களாய் இருக்கிறார்கள் என்று கூறுவோம். பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், மற்ற மனிதர்களை வழிநடத்த வேண்டிய ஊழியர்கள், கர்த்தரின் வழிகளில் நடத்த வேண்டியவர்கள், இவர்களுக்கே பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு என்பது நன்மை தீமை அறியும் அறிவு. கர்த்தருடைய செயல் எது, பொல்லாதவனின் செயல் எது, எது பரிசுத்தம், எது பாவம் என்று இவர்களுக்கே தெரியாது. இவர்கள் எப்படி மற்றவர்களை போதித்து வழி நடத்துவது? வேதம் வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, கடமைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் கடிந்து கொண்டு சொல்லுகிற வார்த்தைகளை கோபமாய் பேசுகிறார். அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். தனக்கு என்ன தோன்றுகிறதோ, தன் சிந்தனையில் என்ன வருகிறதோ அதை நினைத்து செய்வது. கர்த்தருக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்வது. ஒரு ஊழியக்காரர் அப்படி இருக்கவே கூடாது. அப்படி வாழ்கிறவர்களை பார்த்து இங்கு கர்த்தர் கடிந்து கொண்டு சொல்லுகிறார், கோபமாய் பேசுகிறார். இவைகளை எச்சரிப்பாய் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் இப்படி இருந்தால் மனம் திருப்பி விட வேண்டும். இல்லாவிட்டால் நாம் பரிசுத்தமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் எச்சரிப்பா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தவறுகளை செய்துவிடக் கூடாது. ஜெபத்திலும் வேதவாசிப்பிலும் கவனமாய் தரித்திருக்க வேண்டும். அப்படி தரித்திருந்து கர்த்தருடைய சித்தத்தை அன்றாடம் தெரிந்து நாம் செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். சோம்பலுக்கும் நிர்விசாரத்திற்கும் இடம் கொடுத்து விடக் கூடாது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வாழ்க்கையின் பாதை அவருடைய கரம் பிடித்து செல்கிறோம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கேர்லெஸ்ஸா இருந்து விடக்கூடாது. அதைத்தான் நிர்விசாரம் என்று சொல்லுவோம். இப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன சொல்வார்களாம்? வாருங்கள், திராட்சரசம் கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போல இருக்கும், இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்று சொல்வார்களாம். மது அருந்திக் கொண்டு, திராட்சரசம் அருந்திக் கொண்டு இன்றைய போலவே நாளைக்கும் சந்தோஷமாய் நாம் இருப்போம், வாழ்க்கையை அனுபவிப்போம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்களாம். இப்படிப்பட்டவர்கள் என்றால் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தங்கள் சுயநலமாய் தங்களுக்கு என்ன தோன்றியதோ அதை செய்து கொண்டு, ஒரு வியாபாரி ஒரு கடை வைத்திருக்கிறார், ஒரு நிறுவனத்தை நடத்துகிறார் என்றால் அவருடைய சிந்தனை எப்படி இருக்குமோ அதே போல இவர்கள் ஊழியத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். சபை நடத்துவது, அதில் வரவு செலவு கணக்கு பார்ப்பது, வருமானம் ஈட்டுவது, அதை எப்படி கொண்டு போவது என்று ஒரு வியாபார ஸ்தலத்தை நடத்துவது போல நடத்தி கொண்டு தங்கள் இஷ்டப்படி தங்கள் சுய புத்தியில் தங்கள் மூளையில் என்ன தோன்றியதோ அதை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் மது அருந்துவார்கள், வாழ்க்கையை அனுபவிப்பார்கள், சுகபோகமாய் வாழ திரிந்து கொண்டிருப்பார்கள்.
அப்படிப்பட்டவர் ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்காமல் இப்படி செய்வதை பார்த்து கர்த்தர் கோபப்பட்டு பேசுகிற வசனங்கள் இவை. இப்படி இருந்துவிடக் கூடாது. ஊழியர்களுக்கு மிகப்பெரிய தீங்கு நேரிட்டுவிடும். பாவம் செய்தால் பொதுவாக ஜனங்கள் பாவம் செய்யும் போது வரும் நியாய தீர்ப்பை விட ஊழியர்கள் செய்யும் பாவத்திற்கு அதிக தண்டனை வரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கர்த்தரால் அதிக ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் தவறு செய்துவிடக் கூடாது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு மிருகங்களின் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்பதே கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. காட்டு மிருகங்களே, சமவெளியில் இருக்கிற மிருகங்களை வாருங்கள் வந்து பட்சித்து போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன காரணம் இது? மிருகங்கள் பட்சித்து போடுவது என்றால் என்ன? பொல்லாத ஆவிகள் அவர்களை பிடித்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நாசம் செய்து போடும். ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிருகங்கள் என்று சொல்லும்போது பொல்லாத ஆவி பிடித்த மனிதர்கள் மிருகங்களாய் செயல்படுவார்கள். அவர்களிடம், துன்மார்க்கரிடம் இப்படிப்பட்ட ஊழியர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். தீயவர்கள் ஊழியர்களை ஆண்டு கொள்வார்கள், கொடுமைப்படுத்துவார்கள். இப்படி கர்த்தரை ஒப்பு கொடுத்து விடுவார். ஏனென்றால் இவர்கள் அப்படி வாழ்ந்த வாழ்க்கை பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறார்கள். சுயநலமாய், பெருமையாய், பணத்தாசை பிடித்து சுகபோக வாழ்க்கையை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு கோபம் வருகிறது மிருகங்களிடம். பொல்லாத மனிதர்கள் மிருகங்களைப் போல செயல்படும்படி அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறார். தீயவர்கள் வந்து இவர்களை கொடுமைப்படுத்தி பல தீமைகள் நடக்கும் ஊழியர்களுக்கு. இன்றும் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம் செய்திகளில், இந்த திருச்சபை அடித்து நொறுக்கப்பட்டது, இந்த இடங்களில் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டார்கள், இவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்று. அதன் பின்புலம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பொதுவாக பல ஊழியர்கள் தவறு செய்வதனால் கர்த்தர் இப்படி துன்மார்க்கரிடம் ஒப்பு கொடுப்பார். எல்லோரும் அல்ல, சிலர் அப்படி. சிலர் தவறு செய்யும் போது பொல்லாத மனிதர்களிடம் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். சில நேரங்களில் பரிசுத்தமான ஊழியர்கள் கூட துன்மார்க்கரால் கொடுமைப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் இரத்த சாட்சியை மறிப்பதும் உண்டு. அவர்களை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். நிச்சயம் பரலோகத்தில் சேர்ப்பார். அதனால் 2 விதமான காரியங்களும் நடக்கும். கவனமாய் இருப்போம். ஊழியர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். நீதிமான் மடித்து போகிறான், ஒருவனும் அதை மனதில் வைப்பதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்பே நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். தீங்கு வராததற்கு முன்பே நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்பதை அறிவார் ஒருவரும் இல்லை. யாரும் சிந்திப்பதில்லை அப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் நீதிமானாய் வாழ்ந்து அவர் இறந்து விடுகிறார். புத்திமான்களும் அவர்கள் காலம் முடிந்து கர்த்தர் அவர்களை எடுத்துக் கொள்கிறார். அதை நாம் யோசித்து பார்த்தால் தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பே அவர்களை கர்த்தர் எடுத்து விடுகிறார். அவர்கள் அதிக துன்பம் அடையாதபடிக்கு அவர்கள் பட்ட பாடுகள் போதும் என்று கர்த்தர் அவர்களை எடுத்துக் கொள்ளுகிறார். இதை யாரும் சிந்திப்பார் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களில் நல்லவர்கள் திடீரென்று மரித்து விடுவார்கள் சிறு வயதிலேயே. நீதிமான்கள் பரிசுத்தமாய், உண்மையாய், முழுமையாய், நீதியாய் வாழ்கிற ஜனங்கள், வாழ்கிற மனிதர்களை கர்த்தர் எடுத்துக் கொள்வார். அதாவது ஒரு மனிதன் முழுமையாய் நீதிமானாக்கப்பட்டு விட்டால், முழு மனதோடு முழுமையாய் மனம் திரும்பி விட்டால் கர்த்தர் அந்த மனிதனை பூமியிலிருந்து எடுத்து விடுகிறார். அதன் பின்பு வரும் துன்பத்தில் அந்த மனிதன் பாடனுபவிக்க தேவையில்லை என்று கர்த்தர் எடுத்துக் கொள்கிறார் பரலோகத்தில். நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர்களை பாதுகாத்து விடுகிறார் கர்த்தர். வரும் தீமையிலிருந்து காப்பாற்றி விடுகிறார். இந்த வசனம் பல பொருள்கள் உண்டு. அதை சற்று கவனமாய் பார்ப்போம். ஒரு மனிதன் சாதாரணமாய் நீதிமானாய் வாழ்ந்து முழுமையாய் தன் பாவத்தை விட்டு, தீய குணங்களை விட்டு பரிசுத்தமாய் நீதிமானாய் மாறிவிட்டால் அந்த 100% முடிந்த அன்றே கர்த்தர் அந்த மனிதனை எடுத்து விடுவார். ஏனென்றால் அந்த மனிதன் மனம் திரும்புவதற்காக ஆயுள் நாட்கள் கொடுக்கப்படுகிறது. முழுமையாய் மனம் திரும்பி நீதிமான் ஆன பின்பு இந்த பூமியில் வசிக்க வேண்டிய வேலையிலே பரலோகத்தில் எடுத்துக்கொண்டு விடுவார். அது எந்த வயதாய் இருந்தாலும் கர்த்தர் எடுத்துக் கொள்வார். அதனால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள்.
சீக்கிரம் மரித்ததினால் அவர்கள் துன்மார்க்கர் என்று பொருள் அல்ல. சிறிய வயதிலேயே மரித்தாலும் கூட அவர்கள் துன்மார்க்கர் என்று பொருள் அல்ல. அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம் முழுமையாய் பரிசுத்தம் அடைந்த பின்பு இங்கேயே ஏன் வைத்து மீண்டும் அவர்கள் துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் துன்பப்படுகிறோம், இந்த பூமியில் இருக்கிறோம் என்றால் நாம் இன்னும் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது என்று பொருள். அதாவது இன்னும் பாவம் இருக்கிறவர்கள், இன்னும் துர்க்குணங்கள் இருக்கு, பாவத்தை விட்டு விலகினாலும் துர்க்குணங்கள் நீங்கி இன்னும் பரிசுத்தம் அடையவில்லை என்றால் நமக்கு ஆயுளை ஆண்டவர் கொடுத்து வைத்திருப்பார். மனம் திரும்பட்டும் என்று வாய்ப்பு கொடுத்திருப்பார். ஆயுள் என்பதே நாம் மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்படும் வாய்ப்பு தான். இப்படியாக கர்த்தர் மனிதர்களை வழி நடத்துகிறார். இந்த வசனத்திற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அதாவது வெளிப்படுத்தலில் 7ஆம் எக்காலம் ஊத போகிற போது 11ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று, அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும் என்று. 6 எக்காலங்கள் ஊதப்பட்ட பின்பு 7ஆம் எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்கிறவர்கள் முழுமையான நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருப்பார்கள். முழுமையாய் மனம் திரும்பி துர்க்குணம் இல்லாமல் பரிசுத்தமாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க வேண்டும் என்று பலர் ஆசைப்படுவார்கள். ஆனால் நம் விருப்பத்தின்படி அல்ல, அது தேவ சட்டத்தின்படியே, பரலோக சட்டத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் என்ன விரும்புகிறாரோ, யாரை எடுத்துக்கொள்ள அவர் சித்தமா இருக்கிறாரோ அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வருகையின் போது, அதாவது ரகசிய வருகை நடக்கும் பொழுது அதற்குள் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு விடுவார்கள். இப்படியாக கர்த்தருடைய வழி நடத்துதல் மனிதர்கள் மேல் இருக்கிறது. நாம் புரிந்து கொள்வோம், கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் பெரியவர். கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு கர்த்தருடைய ஓய்வு நாட்களாய் 7 நாட்களையும் நாம் நினைத்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் தினந்தோறும் ஆராதித்து தினந்தோறும் ஊழியம் செய்து சுயநலமான வாழ்க்கையும் பேராசையுள்ள வாழ்க்கையும் வாழாமல், பெருமைக்கும் புகழையும் பணத்தையும் தேடி ஓடாமல், நம் தேவைகளை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து இருப்பது போதும் என்று நினைத்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய ஓய்வு நாட்களாக ஊழியம் செய்து 7 நாட்களையும் அனுசரித்து கர்த்தரை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். அந்த பரலோகம்தான் நிரந்தரமான வாழ்க்கை. இவ்வுலகத்தில் நாம் நிரந்தரமாய் வாழப்போவதில்லை என்பதை புரிந்து நடந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதன். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள் வரை. நீதிமான் மடிந்து போகிறான். அதாவது நீதிமான்களும் கர்த்தருக்கு பிரியமான மனிதர்கள் சீக்கிரத்தில் மரணம் அடைந்து விட்டால் அதை நாம் இவ்வளவு சிறு வயதில் இருந்து விட்டாரே, வாலிப வயதில் இருந்து விட்டாரே என்று நாம் பேசுவது வழக்கம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தீங்கு நாள் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். பெரும் ஆபத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டு அவர்கள் பாடுபடக்கூடாது என்பதற்காக தீங்கு காலம் வருவதற்கு முன்பாக, அவர்கள் சோதனை காலம், துன்ப காலம் வருவதற்கு முன்பாக அவர்களை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறார். இது எடுத்துக்கொள்ளப்படுதலில் நடக்கும். கடைசி காலத்தில் 7ஆம் எக்காலம் ஊதப் போகிற போது ஊதுவதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அந்த சமயத்தில் கர்த்தர் இப்படியாக பெருந்துன்பம் வருவதற்கு முன்பாக எடுத்துக்கொள்வார். அதை குறித்த வசனமும் இதன் ஒரு பொருளா இருக்கிறது. இன்னொரு பொருள், சாதாரணமாக மனிதர்கள் மரிக்கும் போது பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள் மரித்தால் அவர்களுடைய மரணம் மிக பெரிய தீமைக்குள் அவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பதற்காக அவர்களை கர்த்தர் எடுத்துக் கொள்கிறார். இதுவும் பொருந்தும். 2 பொருளும் உண்டு. கொல்லாதவன் அவர்களை துன்பப்படுத்தி அவர்களை வீழ்த்திவிடக் கூடாது, அவர்கள் பரிசுத்தம் அடைந்து விட்டார்கள் என்று கர்த்தர் நினைத்து சில நேரங்களில் நீதிமான்களை உடனே எடுத்துக் கொள்வார் சீக்கிரத்தில். நேர்மையாய் நடந்தவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசித்து
சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள், அதாவது நேர்மையாய் நடந்தவர்கள், கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு அதன்படி வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய பார்வையில் இவர்கள் நேர்மையானவர்கள், நீதி நியாயம் செய்கிறவர்கள் என்று கர்த்தர் யாரை வைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர், அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து இளைப்பாறுதலில் அவர்கள் இளைப்பாறும்படி செய்கிறார். அப்படி என்றால் பரலோகத்திற்கு கொண்டு போய் விடுகிறார். இந்த உலகத்தில் அவர்கள் துன்பப்படும் பொழுது, இந்த உலகத்தில் இன்ப துன்பம் இரண்டும் உண்டு. துன்பமான வாழ்க்கைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் திருந்துவதற்காக, கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்புவதற்காக துன்பம் கொடுக்கப்பட்டு அவர்களை திருத்தி கர்த்தர் பரிசுத்தமாக்கி பரலோகத்தில் சேர்த்துக் கொள்கிறார். இந்த பூமியில் இருக்கும் வரை இந்த உலகத்தில் சாபம் என்று ஒன்று உண்டு. ஆதியிலே மனித இனம் பெற்றது, அதாவது உழைப்பு. உழைத்துதான் எல்லோரும் வாழ்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உழைப்பு என்பது சாபமாக கொடுக்கப்பட்டது. எல்லோரும் உழைத்துதான் பிழைக்க வேண்டும். ஆனால் பரலோகம் அப்படி அல்ல. அங்கு உழைத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதை இளைப்பாறும் ஸ்தலமாக நமக்கு கொடுக்கிறார். இவ்வுலகத்திலேயும் கூட கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு முழுமையாய் மனம் திரும்பியவர்கள் வேலை செய்து சாப்பிடும் நிலை இருக்காது. கர்த்தர் அவர்களை வேலையிலிருந்து எடுத்து விடுவார். உலக காரியங்களிலிருந்து எடுத்து தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி அவர்களை பயன்படுத்துவார். ஊழியமும் உழைப்புதான் என்றாலும் அது நமக்காக நாம் உழைத்து சாப்பிடுவதில்லை. அது சாபத்திலிருந்து இவ்வுலகத்திலேயே நாம் விடுதலையாக்கப்பட்டு விடுகிறோம். ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்க தொடங்கிவிட்டால் கர்த்தர் ஊழிய அழைப்பை கொடுத்து ஊழியத்திற்கென்று எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான எல்லா பொருளாதார உதவிகளையும் கர்த்தரே செய்து அவர்களை பராமரித்துக் கொள்கிறார். அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். அவர்கள் செய்த வேலைக்கு அவர்கள் சம்பளம் வாங்கவில்லை. ஊழியர்கள் சம்பளமாக பெறுவதில்லை அல்லவா? அவர்களுக்கு சம்பளம் கிடைக்காது. ஆனால் ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, நம் தகப்பன் வீட்டு வேலையை நாம் செய்வது போல. தகப்பன் வீட்டு வேலையை செய்யும் போது நாம் கூலி கேட்பதில்லை. எனக்கு இவ்வளவு பணம் வேண்டும் என்று நாம் கேட்க மாட்டோம். ஆனால் நம் வேலைகளை நாம் செய்வோம், நமக்குள்ளதை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்வோம். அது போல இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் அந்த சாபம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் இளைப்பாறுதல் நேர்மையாய் நடக்கிறவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறார்கள். இவ்வுலகத்திலும் இளைப்பாறுதல் கிடைக்கிறது, பரலோகத்திலும் போய் நிம்மதியாய் அவர்கள் வாழலாம். அங்கு போய் உழைத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உழைப்பு அங்கு இல்லை. கர்த்தர் அழைக்கிறார் யாரை என்றால், நாள் பார்க்கிறவர்களின் பிள்ளைகளை, விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த பிள்ளைகளை என்று சொல்லுகிறார். அதாவது பாவம் செய்கிற மனிதர்களை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். நீங்கள் பாவிகளா இருக்கிறீர்களா? பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை இங்கே வா என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத ஆவிகளை வணங்கி கொண்டு, பேய் பிசாசுகளை வணங்கி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நாள் பார்க்கிறீர்களா? நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறீர்களா? இவையெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான செயல்கள். அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். இப்படி செய்கிறவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் பரியாசம் பண்ணுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள். பாவம் செய்கிறவர்கள் தான் கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தரை பரியாசம் பண்ணுவார்கள். தெய்வ ஊழியர்களை பரியாசம் பண்ணுவார்கள். சரி, இதெல்லாம் பொல்லாத ஆவிகளின் செயலா இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், யாரை நோக்கி உங்கள் வாயை திறந்து உங்கள் நாக்கை நீட்டுகிறீர்கள்? யாரை பார்த்து பேசுகிறீர்கள் என்று கோபமாய் கேட்கிறார். நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததியாரும் அல்லவா? நீங்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சர்வத்தையும் படைத்த சர்வலோகாதிபதி சிருஷ்டிகர் நானே. என்னை விட்டு நீங்கள் பொல்லாத ஆவிகளை வணங்க போய்விட்டீர்கள். எனக்கு நீங்கள் துரோகம் பண்ணிவிட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ள சந்ததியார், பாவம் செய்து இச்சையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு திருட்டுத்தனம் செய்து கொண்டு திரிகிற பாவிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்.
நீங்கள் பச்சையான சகல மரத்தின் கீழும், பச்சையா ஏதாவது ஒரு மரம் இருந்தால் போதும், எல்லா மரத்தின் கீழும் போய் பொல்லாத ஆவிகளுக்கு வணக்கம் செய்து, பொல்லாத ஆவிகளை வழிபட்டு, மரம் கிடைக்கும் இடமெல்லாம் போய் வணங்க போய் விடுகிறீர்கள். பொல்லாத ஆவிகளுக்கு சிலைகள் செய்து மரங்களின் கீழே வைத்துக் கொண்டு இப்படியாக நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி பள்ளத்தாக்கு இருக்கிற மரங்கள், பள்ளத்தாக்கில் இருக்கிற மரங்கள், அதன் கீழ் சிலைகள் இப்படியெல்லாம் வைத்துக் கொண்டு கண்மலை வெடிப்புகளின் கீழ் உங்கள் பிள்ளைகளை கொன்று போடுகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை அந்த பொல்லாத ஆவிகளுக்கு பலி கொடுத்து விடுகிறீர்கள், கொன்று போடுகிறீர்கள். உங்களுக்கு அறிவிருக்கிறதா என்று சொல்லாமல் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் செய்கிறீர்களே, என்னை விட்டு போய் பேய் பிசாசுகளை வணங்கிக் கொண்டு உங்கள் பிள்ளைகளை கொன்று போடுகிறீர்களே என்று கர்த்தர் கேட்கிறார். பள்ளத்தாக்குகளில் இருக்கிற வழவழப்பான சிலைகளிடத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. அதை தான் நீங்கள் போய் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். அவைகளுக்கு நீங்கள் பான பலியை வார்த்து போஜன பலியையும் செலுத்துகிறீர்கள். இவைகளில் நான் பிரியப்படுவேனா? இப்படியெல்லாம் மரத்தின் கீழ் போய் சிலைகளை வைத்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்து கொண்டால் இதெல்லாம் எனக்கு பிடிக்குமா? இதையெல்லாம் ஏன் செய்கிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். உயரமும் உன்னதமுமான மலைகளின் மேல் உன் மஞ்சத்தை வைத்து, அப்படி என்றால் பலிபீடத்தை கட்டி அங்கு போய் நீ பலி செலுத்துகிறாய், மலைகளின் மேல் பலி செலுத்துகிறாய். கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக உன் ஞாபக குறியை வைக்கிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். கதவு நிலைகள் இருக்கிறது அல்லவா, அதற்கு பின்புறத்தில் ஞாபக குறி வைக்கப்படுகிறது. பொல்லாத ஆவி வணக்கத்திற்கு அந்த பொல்லாத ஆவிகளோடு நீ உடன்படிக்கை பண்ணினாய். இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று உடன்படிக்கை பண்ணுகிறாய். அது எங்க இருக்கிறதெல்லாம், பேய் பிசாசு எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் நீ அதோடு சேர்ந்து கொள்ளுகிறாய். அதை நீ நேசிக்கிறாய். அதற்கு முன்பாக தைலத்தை பூசிக்கொண்டு, வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு அந்த ராஜாக்களுக்கு முன்பாக நீ போய் நிற்கிறாய். உன் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நீ பாதாளம் மட்டும் தாழ்ந்து போகிறாய். அதாவது பொல்லாத ஆவிகளை வணங்கி கொண்டு அதற்கு அதிக தீவிரமாய் நீ ஆராதனை செய்து பாதாளத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேய்களை வணங்கக்கூடாது. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதால் நீ பாதாளத்திற்கு போக போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை தேடாமல், வேத வசனத்தை தியானிக்காமல், ஜெபிக்காமல் நீ எதையோ செய்து கொண்டிருக்கிறாய். அதனால் நீ பரலோகத்திற்கு வந்து சேர முடியாது. கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடந்தால்தான், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தால்தான் பரலோகத்திற்கு வர முடியும். பரிசுத்தம் அடைந்தவர்களை இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள். நீ என்னை விட்டு, என்னை மறந்து நீ வெளியே சுற்றி கொண்டிருந்தால், என்னை விட்டு நீ விலகி போனால் உன்னுடைய நீ போகும் இடம் பாதாளமாய் இருக்கும். அதாவது அக்னி கடலுக்கு சென்று விடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழி தூரமானதால் நீ உழன்று போகிறாய், நீண்ட தூரம் போகிறாய். அப்படி என்றால் என்னென்னவோ செய்கிறாய், இதுதான் அதுதான் என்று உனக்கு தெரியாது. எதையோ செய்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறாய், சோர்ந்து போகிறாய். உன் கை பலத்தை கண்டுபிடி. இதை செய்தேன் அதை செய்தேன் என்று எதையோ செய்து சுற்றி கொண்டு திரிகிறாய். நீ எனக்கு பயந்து நடக்கிறாயா? பொய் சொல்லுகிறாய். நான் தெய்வ பக்தி உள்ளவள் என்று பொய் சொல்லிக் கொண்டு திரிகிறாய். உனக்கு என் மேல் பயம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பொய் சொல்லுகிறாய். நீ என்னை நினையாமலும் என்னை உன் மனதில் வைக்காமலும் இருக்கிறாய். தெய்வத்தை நீ வணங்கவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். தெய்வ பக்தி இல்லாமல் திரிந்து கொண்டிருக்கிறாய். கடவுளிடம் பக்தி இல்லை உனக்கு, பொய் சொல்லுகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களுக்கு தெய்வ பக்தி கிடையாது. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன். நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். நான் எந்த காரியமும் செய்யாமல் உன்னை தண்டிக்காமல் நான் அமைதியாய் இருந்தேன். நீண்ட காலம் நான் மௌனமாய் இருந்தேன். பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் நான் மௌனமாய் இருந்தேன். அதனால் நீண்ட காலம் மௌனமாய் இருந்ததினால்
நான் உனக்கு ஒன்றும் செய்யாததினால் நீ பயப்படாமல் போனாய். என் மேல் இருக்கிற பயம் உனக்கு விட்டு போயிற்று. உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன். நீ செய்கிற அக்கிரமங்களை உன் செயல்களை எல்லாம் நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் செயல்கள் உனக்கு பலனளிக்காது. நான் உன்மேல் கோபம் கொண்டு அடிக்கப் போகிறேன். அப்பொழுது உன்னுடைய கணங்கள் வந்து உன்னை தப்புவிக்கிறதா பார்க்கலாம். நீ இதுவரை யாரை நம்பி இருந்தாயோ, எந்த பொல்லாத ஆவிகளை நம்பி இருந்தாயோ, அவைகள் வந்து உன்னை காப்பாற்றுகிறதா என்று பார்க்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து கொண்டு போகும். மாயை அவைகளை கொண்டு போகும். எல்லாம் பறந்து போகும். உன் செயல்களினால் எந்த பலனும் உனக்கு கிடைக்காது. நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். என்னுடைய பரிசுத்த பர்வதம் என்று சொல்லும்போது பரலோகத்தில் சொத்து சுகங்களை ஆண்டு கொண்டிருக்கிற பெரிய பிரபுக்களாக, பெரிய மனிதர்களாக இருப்பார்களாம். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு தான் பரலோகத்தில் இடம். அங்கு போய் நாம் அரசாட்சி செய்வோம். தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியிலேயே கர்த்தருடைய வருகைக்கு பின்பாக மனிதர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள், நாம் எல்லாம் இந்த பூமியை அரசாளதை செய்வோம். அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வழியை உயர்த்தி உயர்த்தி பாதையை செவ்வைப்படுத்தி இடறல்களை என் ஜனத்தின் வழிகளில் இருந்து எடுத்து போடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற இடறல்களை எடுத்து போடுங்கள். அவைகள் நீக்கி போடப்படட்டும். என் ஜனங்கள் நல்லபடியாக தங்கள் வாழ்க்கை நடத்தட்டும் என்று பொருள். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமானவரும் உன்னதமானவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் பரிசுத்தர் என்னும் பெயருடையவர், நித்தியவாசி என்னும் பெயருடையவர். பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், பணிந்தவர்கள் என்றால் தாழ்மையான இருதயம் உடையவர்கள், பெருமை இல்லாமல் வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? பெருமை இல்லாமல் தன்னைத்தான் தாழ்த்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் வேதனைகள், பல பாடுகள், இவைகளை பட்டுக் கொண்டிருக்கலாம். இருந்தாலும் அவர்களிடத்தில் அவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, அவர்கள் மனதை உடைந்து போன அவர்கள் மனதை குணப்படுத்தி உற்சாகமாய் அவர்கள் வாழும்படி செய்வதற்கும், உறங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் அவர்களோடு கூட நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நம் இருதயம் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நாம் மிகுந்த துன்பத்தில் வாழ்க்கையை வெறுத்து உடைந்து போன நிலையில், நம் மனதில் ஒரு உற்சாகம் இல்லாமல் வாழ்க்கையை வெறுத்த நிலையில், மிகுந்த உடைந்த நிலையில் நாம் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை குணப்படுத்துகிறேன், நம் இருதயத்தை குணப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். நாம் மனமுடைந்த நிலையில் தோல்வி அடைந்து பல துன்பங்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்முடன் கூட இருந்து நம்மை பலப்படுத்தி காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சந்தோஷமா இருப்போம், மன தைரியமா இருப்போம். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் எப்பொழுது காடி கொண்டிருக்க மாட்டேன், நான் எப்போதும் கோபமாயிருப்பதும் இல்லை. இது எப்படி அது இப்படி என்று நான் உன்னை வழக்காடி கொண்டும் இருக்க மாட்டேன், எப்பொழுதும் கோபப்பட்டு கொண்டே இருக்க மாட்டேன். ஏனென்றால் அப்படி கர்த்தர் கோபமாய் இருந்தால் நாம் என்ன ஆவோம்? ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. பரலோகம் ஆவியின் மண்டலம். பரலோகத்தில் உள்ளவைகளும் சோர்ந்து போகும், ஆத்துமாக்களாகிய நாமும் சோர்ந்து போவோம். கர்த்தருடைய கோபம் எப்பொழுதும் இருந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் முடியாது. நாம் சோர்ந்து போவோம். அதனால் கர்த்தர் எப்பொழுதும் நம்ம மேல் கோபமா இருக்க மாட்டார். நான் அவர்களுடைய பொருளாசை என்னும் பணத்தாசை, அதனால் ஏற்படுகிற விக்கிரகாராதனை போன்ற காரியங்களினால்
அவர்கள் மேல் கடும் கோபமாகி, பொதுவாக பொருளாசையினால் பணத்தாசை பிடித்தவர்களை கர்த்தர் கடும் கோபமாக பேசுகிறார். அப்படிப்பட்ட ஆசை உள்ளவர்களை பார்த்து பணத்தாசை பிடித்து அலையாதே என்று, அப்படிப்பட்டவர்கள் மேல் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன், அவர்களை நான் தண்டித்தேன், அவர்களுக்கு முன்பாக போகாமல் நான் மறைந்திருந்தேன், அவர்களை விட்டு விலகி விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தங்கள் மனம் போன போக்கிலே நடந்தார்களே என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். மனம் போன போக்கில் என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் செய்கிறது. பொல்லாத ஆவிகள் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதோ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு செய்வது. இப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். அதனால் நான் அவர்களை அடித்து விட்டு விலகி விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களுடைய வழிகள் என்ன? அதை பார்த்து அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் நீக்கி போட்டு அவர்களை நான் குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் இருப்பவர்களுக்கும் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். முதலில் மனிதர்கள் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். கர்த்தர் அவர்களை தண்டித்து அடித்து விலகி விட்டார். மீண்டும் அவர்களுடைய அக்கிரமம் பெரிதானது. அவர்களை தண்டித்தார். அதன் பின்பு அவர்களுக்கு இறங்கி மீட்டுக் கொள்கிறார். இது ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இப்படி நடக்கிறது. இஸ்ரவேலரின் வரலாற்றிலும் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் அப்படிதான் நடக்கிறது. ஒரு தனி மனித கிறிஸ்தவருக்கும் இப்படிதான் நடக்கிறது. அவர்கள் வழிகளை பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன். அவர்களை எல்லா தீமையும் விட்டு விலகி பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு அவர்களை நான் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களுக்கு நான் ஆறுதல் அளிப்பேன். குணமாக்கி ஆறுதல் தருவார். தீமையிலிருந்து காப்பாற்றி விடுவார். பொல்லாத ஆவிகளிடமிருந்து அவர்களை விடுதலையாக்குவார். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்றும் சொல்லும் உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது சமாதானம் என்று சொல்ல வேண்டும். ஷலோம் என்று சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது ஷலோம் என்று வாழ்த்திக் கொள்வது நல்லது. அதன் பொருள் உங்களுக்கு சமாதானம் என்று பொருள். இப்படிதான் இஸ்ரவேலர்கள் எப்பொழுதும் சொல்லுவார்கள். அதுதான் பழக்கம். அதுதான் சரியான முறை. பிரைஸ் தி லார்ட் என்று சொல்வது கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம். அதை ஏன் தனி மனிதரிடத்தில் சொல்ல வேண்டும்? அது சற்று முரண்பாடாக இருக்கிறது. அது தேவையில்லை. ஒருவருக்கொருவர் உங்களுக்கு சமாதானம் என்றோ அல்லது ஷலோம் என்றோ சொல்லலாம். நாம் ஒருவருக்கொருவர் சமாதானமா இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இப்படி வாழ்த்துவதே சரியான முறையா இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக மத்தேயு, லூக்கா, மார்க் போன்ற புத்தகங்களின் கடைசி அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, யோவான் உட்பட பார்க்கும் பொழுது, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு அறிமுகமாகிறார். முதலில் தோற்றம் அளிக்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு சமாதானம் என்றே சொல்லுகிறார். முதலில் அவர்களை பார்த்ததும் ஷலோம் என்றே சொல்லுகிறார் கர்த்தர். கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நமக்கு மொழிபெயர்ப்பு செய்து உங்களுக்கு சமாதானம் என்று வேத வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தையை நாமும் ஒருவருக்கொருவர் பார்க்கும் போது சொல்வதே சரியானதா இருக்கிறது. அதுவே மிகச் சரியான நடைமுறை. அதை பின்பற்றுவது நல்லது. அப்படி நாம் சமாதானம் சொல்லும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார் என்று. தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கும் மீடியா மூலமாக சொன்னாலும் சரி, நேரில் பார்க்கும் போது சொன்னாலும் சரி, நாம் ஷலோம் என்று சொல்லும் பொழுது, சமாதானம் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு பலன் உண்டு. நான் சமாதானத்தை சிருஷ்டிப்பேன் அவர்களுக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை குணமாக்குவார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை குணமாக்குவார். தீமையினின்று விடுதலை கிடைக்கும். பாவம் செய்யும் போது பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்யும். நோய்களை கொண்டு வரும். பற்றாக்குறை, பஞ்சத்தை கொண்டு வரும். பண பற்றாக்குறை கொண்டு வரும். சண்டை சச்சரவுகளை கொண்டு வரும். பாவம் செய்கிறவர்கள் இந்த 3 காரியங்களில் எதையாவது அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள், இல்லை எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இதிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் உங்களை நான் குணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். மனம் திரும்பாதவர்கள் துன்மார்க்கர் என்று எண்ணப்படுகிறார். மனம் திரும்பாதவர்களே துன்மார்க்கர். அப்படி இருக்க
துன்மார்க்கரின் நிலை எப்படி இருக்கும்? கர்த்தர் எவ்வளவு சொன்னாலும் திருந்தாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் கொ- கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். கடல் கொந்தளிக்கும் போது எப்படி இருக்கும்? நிறையாய் இருக்காது, நிலையாய் இருக்காது, தத்தளிக்கும் அல்லவா? அது போல இருக்கிறார்களாம். அது அமர்ந்திருக்க கூடாமல், அந்த கொந்தளிக்கும் கடல் அமைதியா இருக்காது. கொந்தளித்து சேற்றையும் நுரைகளையும் கடல் ஓரத்தில் தள்ளும். அதுபோல தீயவர்கள் நிம்மதியாய் இருக்க முடியாது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். நம் மனதில் சமாதானம் இல்லை என்றால் நாம் துன்மார்க்கமாய் வாழ்கிறோம் என்று பொருள். முதலில் இதை தெரிந்து கொள்வோம். எனக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை என்று யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நான் பாவி என்று சொல்வதற்கு பொருள். நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பொருள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் இருந்தால் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பொருள். நம்மிடத்தில் பாவம் இருந்தால் சமாதானம் இருக்காது. பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்தால் நிம்மதியாய் இருப்போம். புரிந்து கொள்வோம். சமாதான பிரபு நம்முடைய ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது சமாதானம் இருக்கும். பொல்லாத ஆவி அவன் சமாதானத்தை கெடுக்கிறவன். அதற்கு இடம் கொடுத்தால் அவன் வந்து ஆளுகை செய்து நம் நிம்மதியை எடுத்து விடுவான். இதுதான் சத்தியம். அதனால் நம் இருதயத்தை ஆராய்ந்து நாம் என்ன வழியை செய்து கொண்டிருக்கிறோம், எந்த வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். நம்மிடத்தில் குற்றம் குறை இல்லாமல் இருந்தால் நாம் நிம்மதியாய் இருப்போம், சமாதானமாய் இருப்போம். புரிந்து கொள்வோம், சமாதான வாழ்வை நேசிப்போம், சமாதானமாய் வாழ்வோம். பொல்லாத ஆவிகளுக்கும் பாவங்களுக்கும் விலகி நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.